அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். நடந்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஓர் ஐடியா தோன்றுது. ஊருக்கு கிளம்ப இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தில் நாம் செல்வது தடைப்படுது. அப்படித்தான் நடக்கும் என்று அப்போதே நினைச்சேன் என்று சில சமயம் சொல்றோம். என்னை கேட்காதீங்க, இந்த தடவை நாம் வெற்றியடை போகிறோம் என்று என் மனம் சொல்கிறது என்று சில சமயம் சொல்றோம். இதைத்தான் உள்ளுணர்வு என்கிறோம். புலன் அறிவுக்கு அப்பால் இருந்து ஒரு எண்ணம் திடீரென்று நமக்கு தோன்றுவதைத்தான் உள்ளுணர்வு என்கிறோம். உள்ளுணர்வு நமது ஆழ்மனத்திலிருந்து வருது. நெருக்கடியான சமயங்களில், குழம்பிய நிலைகளில் உள்ளுணர்வு நமக்கு வழிகாட்டும். ஐன்ஸ்டீன் என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி கூறினார், என் வாழ்வில் நான் கண்டுபிடித்த விஞ்ஞான உண்மைகள் இரண்டு தான். அவை இரண்டும் என் உள்ளுணர்வு தந்தவை. எடிசனின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அவருக்கு தோன்றிய திடீர் யோசனைகள் தான் காரணமாம். காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட சில யோசனைகள் திடீரென்று மனசுல பிறக்கின்றன. இவை நம்மை காப்பாற்றுகின்றன, வழிகாட்டுகின்றன. இத்தகைய மகத்தான உள்ளுணர்வை பற்றிய அறிவை நாம் கவனிக்காமல் பெரிதும் புறக்கணித்து விட்டோம் என்று கூறுகிறார் ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழக மனோதத்துவ பேராசிரியர். மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சாரு என்பது நமக்கு தெரியும். மின்காந்த அலைகள் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செய்திகளை அனுப்பலாம் என்று அவர் சொன்னபோது அன்றைய விஞ்ஞானிகள் அவரை மறுத்தனர். மின்காந்த அலைகள் நேராக செல்லக்கூடியவை, ஆகவே அவை பூமியிலிருந்து புறப்பட்டால் வானவெளியில் போய்விடும் என்று அபிப்பிராயப்பட்டாங்க. வானவெளியில் அயனக்காற்று சூழ்ந்திருக்கிறது என்பது அது மின்காந்த அலைகளை மீண்டும் பூமிக்கே திருப்பிவிடும் என்பது பற்றிய அப்போது யாருக்கும் தெரியாது. மார்க்கோனிக்கு ஏதோ ஒரு நினைப்பு முடியும் என்று கூறியது உண்மையும் அதுவாகவே அமைந்தது. ஐரோப்பாவில் முன்பு ஆஸ்பத்திரியில் பிரசவித்த பெண்மணிகளுக்கு பரியரியல் ஜுரம் என்ற ஒரு வியாதி ஏற்பட்டது. அதன் விளைவாக பலர் மாண்டனர். காரணம், அப்போது டாக்டர்கள் பிண அறுவை அறையிலிருந்து நேராக வந்து பிரசவம் பார்ப்பாங்க. அவர்கள் கையில் இருந்த கிருமிகள் ஒட்டிக்கொண்டு பிரசவித்த பெண்மணிகள் சுரம் கண்டாங்க. இது நிகழ்ந்தது பாஸ்டியூர் காலத்திற்கு முன், அதாவது கிருமிகள் நோய்க்கு காரணம் என்று அறியப்படாத காலம். சாம்பிள் ஒய்ஸ் என்ற மருத்துவர், பிண அறுவையிலிருந்து வரும் மருத்துவர்கள் கைகளை வெகு சுத்தமாக கழுவிக்கொண்டு வர வேண்டும், அங்கிருந்துதான் இவ்வியாதி வருகிறது என்று சொன்னார். அதாவது மருத்துவர்கள் தான் நோய்க்கு காரணம் என்றார் அவர். மருத்துவர்கள் கொலைகாரர்களா என்று மருத்துவ உலகம் வெகுண்டு எழுந்தது. சாம்பிள் ஒய்ஸ் தம் காலத்திற்கு முன் ஓர் எண்ணத்தை கண்டார். அவர் கண்டுபிடிப்பு உண்மையானது, ஆனால் அதை உலகம் ஏற்றுக்கொள்ள அதற்கேற்ற விஞ்ஞான ஆதாரங்கள் வெளிவர நாளாயிற்று. மார்க்கோனியும் சாம்பிள் ஒய்ஸும் காலத்தை கடந்த உண்மையை உள்ளுணர்வு மூலம் கண்டாங்க. ஆதாரங்கள் பின்புதான் வந்தன. மனம் எங்கோ மூலாதாரத்துடன் தொடர்பு கொண்டு தெரிவிக்குது. காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை உள்மனம் உள்ளுணர்வு கூறுகிறது. நாம் அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும். சகஜமாக நமது புலனறிவு பழக்கப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது உள்ளுணர்வு வேலை செய்து, நாம் சைக்கிளை மிதிக்கும் போதோ, இசையை கேட்கும் போதோ, பேப்பர் படிக்கும் போதோ திடீரென்று உள்ளுணர்வு புது விஷயங்களுடன், புதிய செய்தியுடன் வெளிப்படுது. சில கணமே இவ்வெண்ணங்கள் மனதில் நிற்கின்றன. நாம் அதை உடனே புரிந்து கொள்ளவும் உபயோகிக்கவும் பழகிக்கொள்ளணும். ஆர்க்கிமிடிஸ் தொட்டியில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு பொருளின் கன பரிமாண அளவுக்கு தண்ணீர் வெளியேறுகிறது என்ற உண்மை தெரிந்தது. கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நிர்வாணமாக தெருவில் ஓடினார் அவர். ஏனெனில் அந்நாட்டு ராஜா தனது கிரீடத்தின் கனபரிமாண அளவையும் அதிலிருந்து அக்கிரீடத்தில் இருப்பது தங்கமா செம்பா என்பதை நிர்ணயிக்குமாறு கூறியிருந்தார் ஆர்க்கிமிடிஸிடம். பல சமயம் நம்முடன் கனவாக வெளிப்படுகிறது. நெருக்கடியான பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டு தூங்கும் போது திடீரென்று நம் கனவில் வழி பிறக்குது. அப்படி ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது.
சம்பவம் நேர்ந்தது. கெகுலே என்ற விஞ்ஞானிக்கு அவர் காலத்தில் இருந்த ரசாயன பொருள்களின் அமைப்பு எல்லாம் ஒரு நூல் போல் நேர்கோடாகவே அல்லது திராட்சை கொத்து போல ஒரு குலையாகவே தான் அமைந்திருப்பதாக கண்டிருந்தாங்க. ஆனால் பென்சீன் என்ற பொருளின் அமைப்பு இதற்கெல்லாம் ஒத்து வரல. பிடிபடாத இப்பிரச்சனையுடன் கெகுதே ஒரு நாள் மதிய வேளையில கண்ணை இழந்தார். அவரது பகல் கனவில் ஒரு பாம்பு தோன்றியது. சிறிது நேரத்தில் பாம்பின் வாளை பாம்பு விழுங்க துவங்கியது. கெகுலே விழித்தெழுந்தார். பாம்பின் வாளை அப்பாம்பே சாப்பிடுவதா? இது என்ன புதிர்? அப்படியே நிகழும்போது அங்கே என்ன தோன்றியது? ஒரு வளையம், அதாவது பென்சீன் என்ற பொருளின் அமைப்பு ஒரு வளையம் போல் இருக்கிறது என்று தீர்மானித்தார். அது எல்லா உண்மைகளுக்கும் ஒத்து வந்தது. கனவில் நமக்கு சில வழிகள், சில குறிப்பீடுகளாக வருகிறது. ஆபிரகாம் லிங்கனுக்கு தான் சாகப்போவதை தெரிவித்தது. கணித மேதை ராமானுஜனும் தனது கணக்குகளுக்கெல்லாம் பதிலை நாமகிரிப்பேட்டை அம்மன் கொண்டு தருவதாக கூறியிருக்கிறார்கள். நமக்கு ஆழ்மனத்திற்கு எங்கோ இப்பிரபஞ்சத்துடன் தொடர்பு இருக்குது. நாம் நெருக்கடிகளால் நெருக்கப்படும் போது இப்பிரபஞ்ச அறிவு நமக்கு உதவுது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.